வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட ஆலச்சம்பாளையம் பாறைக்காடு மேட்டில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வந்தது. இந்த குடோன் தற்பொழுது காலி செய்யப்படுவதற்காக அங்கிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தி, அதாவது தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்களை ஒரு பகுதியில் குவித்து தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இந்த தீயானது அருகில் இருந்த பிளாஸ்டிக் பரவி முழுமையாக கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த தீ முழுமையாக குடோன் முழுவதும் பரவிய நிலையில் அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது பெரும் கரும்புகை வீசி வருகிறது. தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த எடப்பாடி தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரம் போராடி இந்த தீயை தற்பொழுது அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பிளாஸ்டிக் குடோன் முழுமையும் தற்பொழுது எரிந்து வருவதால் இந்த பகுதி எடப்பாடி நகராட்சி முழுவதும் கரும்புகை எந்த பகுதி வேணாலும் வீசி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பலரும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து எடப்பாடி காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த தீ விபத்து தற்பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் தடுத்ததால் பெரும் அசம்பாவிதமும் தடுக்கப்பட்டுள்ளது. அருகாமையில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி, அதே போல பெட்ரோல் பங்க் என பெரும் அசம்பாவிதம் ஏற்பட இருந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு இந்த தீயை தற்பொழுது அணைத்து வருவதால் இந்த பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது. தண்ணி இருக்குதுங்க, தண்ணி இருக்குது.